ஐயோ தலையே சுற்றுதே. அட தின்னுது இது. ரிமெம்பர் திஸ். இந்த மூக்கு வேற. மக்களே, லாங் டைம் நோசி. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வர்றேங்க மக்களே. லேபுக்கு சோப் செய்யலான்னு வந்திருக்கேன். அட தின்னுது இது. சூப்பர். நம்ம ஒன்று செய்யலான்னு வந்தால் அதுக்கு மேலே இருக்குது. ஃபுல்லாக உறைஞ்சிடுதுங்க மக்களே. ஆனால் வெயில் வச்சிட வேண்டியதாக செத்த நேரம் காயிட்டு. மக்களே வணக்கம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மந்த்தே ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. லேபுக்குள்ளே எல்லாம் பயங்கரம்லாம் இதாக இருக்குது, அழுக்காக இருக்குது. சுத்தம் பண்ணி முடிச்சு போட்டு சோப் செய்யலான்னு இருக்கேங்க மக்களே. இன்றைக்கி கோகனட் ஆயில் சோப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த ஒயிட் சோப் இருக்குது பார்த்திங்கன்னா, இது நல்ல கல்லாட்டம் ஆயிடுச்சு. பட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேங்க சோப்பு. என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சோப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சோப்பில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ண எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறதுக்கு அது ஒரு ஃபேக்டராக இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ரிமெம்பர் திஸ். நம்ம ரேஸ் கோர்ஸுக்கு போனப்போ செஞ்சது. இன்னைக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக பண்ணுறோம். ஏழு ஓவா ஸ்வாஹா. மாதிரி எல்லாம் பைத்தியம் பழையப்பா. இந்த புண்ணை போய் பின்னாடி மட்டும் தலையில வச்சுக்குவாங்க. ஒரு வீக்கெண்ட் 700 ரூபா சோடி சுத்தம். அண்ட் இது மிச்சம். மக்களே பார்த்தீங்களா எப்படி உருகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோங்க, அதான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நமக்கெல்லாம் ஜென்ரலாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா, முருகனுக்கு 2 ஒய்ஃபு, அவர் ஒரு ப்ளே பாய். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு உருவாக்கிக்கிறாங்க. சில முட்டாள்கள் உருவாக்குன அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஃபஸ்ட்டு இந்திரனோட பொண்ணுங்க தெய்வானை தாய், 2வது வள்ளித்தாய் புறமகள். ஸோ இவங்க 2 பேருமே பெண்கள் தானே. பெண்கள்னால் என்னங்க, நம்மளோட கலாச்சாரத்தில் பெண்கள் தான் சக்தி, ஓகேங்களா? முருகனை ஞான சக்தின்னு சொல்கிறோம். முதல்ல இந்திரனோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே உண்டு. இந்திரலோகத்தில் இல்லாத பொருளே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே உண்டு. கரெக்டாக அவங்க கர்மாவோட நேர் வழியில் ஒரு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பின்பற்றுறவங்க. இதுக்கு இவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். யாரை? தெய்வானையை. இன்னொருத்தங்க வள்ளியை இச்சாசக்தின்னு சொல்கிறோம். வள்ளிக்கு என்னென்னா, முருகனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. வள்ளி இச்சாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி, ஆக்ஷன். ஃபஸ்ட்டு டிசையர், நெக்ஸ்ட் ஆக்ஷன், தேர்டு ஞானசக்தி, விஸ்டம். ஸோ நம்மளோட இந்து மதத்தில் முருகனை 2 மனைவிகளோடு வச்சு கும்பிடும்போது நம்ம என்ன பின்பற்றணும் அப்படின்னா, 3மே இருக்கணும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்றால் இந்த 3மே இருக்கணும். ஃபஸ்ட்டு இச்சா, நமக்கு அந்த வில் இருக்கணும். இதை நம்ம ஒன்று பண்ணணும், ஒன்று அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும், இச்சா சக்தி. 2வது கிரியாசக்தி, அதை இப்படி தான் பண்ணணும், இதை
இந்த நம்ம ஆக்ஷனை கன்வெர்ட் பண்ணணுங்கிறது கிரியாசக்தி. 3வது ஞானசக்தி. டிசையர் வேணும், ஆக்ஷன் பண்ணணும், வித் விஸ்டம் ஞானசக்தி. இது 3 சேரும்போது தான் வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். இதையே உணர்த்துறதுக்கு தான் நமக்கு வந்து முருகன் வந்து 2 மனைவிகளோட வந்து காட்சி அளிக்கிறாருங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறையா பேர் வந்து நிறையா விஷயம் சொல்லி அடிச்சு விட்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எஸ், திஸ் இஸ் த ரீல்ஸ் பார்த்து டயர்டான ஃபேஸ். மக்களே அப்பா, ஏன் 10 நிமிஷம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்காந்து மக்களே, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டுட்டு இருப்போங்க. 4 மணி நேரம் காலையில் எடுத்த வீடியோஸெல்லாம் கொஞ்சம் இது பண்ணேன். இந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா இது லைட்டாக போட்டுப்போம். காலையில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க மக்களே எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தை, அதாவது ஒரு 12 நிமிஷம் வீடியோ வருதுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து க்ராப் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் டைம் லைனில். ஸோ அப்போது அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்காந்தது தான் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. 4 மணி நேரம் ஆயிருக்குது. ஓடி மார்க்கு சரியான வேலைங்கோ, அடிக்ஷன் ஆகுது. மாற்றணும் போய் இன்றைக்கி சோப் செய்யலான்றது கெட்டுது. இப்போ போய் இந்நேரத்துக்கு மேலே மணி 8 போய் செய்யணும் மக்களே. ஐயோ தலையே சுற்றுதே. நேற்று வேறு வீட்டில் பலகாரம் செஞ்சுருந்தாங்க, ஸ்வீட்டு. இன்றைக்கி ஒரு புடி வேறு பிடிச்சிட்டோம்னா ஒரு 4 ஜனம் பிடிச்சிட்டேன். பெருசாக நீங்கள் நடக்கவும் இல்லை. சாயங்காலம் போய் கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணிவிட்டுங்க, புது ஃபோனில் ஷூட் பண்ணி பார்த்துட்டு வீடியோலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணிட்டு உட்காந்தேன். அப்புறம் போச்சுங்க, அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு எவ்வளோ, ரீல்ஸ் போடுறதுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம். சும்மா எப்படி டைம் போதே தெரிய மாட்டேங்குது மக்களே. சரியான வேலைங்கோ. மெட்டா இதில் டிக்டாக் தான் முதல்ல இப்படி இருக்கும்பாங்க. ரீல்ஸ் எல்லாம் இப்போ எப்பிக் லெவல். இது மாதிரி பழைய ஃபோன் இருக்க வரைக்கும் ரீல்ஸே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் ப்ளேபேக் ஆகிறது ஸ்டக்காகி தான் லோ ஃப்ரேம் ரேட்டில் தான் ஓடும். 4-5 FPS தான் ஓடும். ஸோ சாமி, சோப் செய்யலான்ட்டு இருந்தேங்க. ஐயோ வாங்க போய் செய்வோம். விடமாட்டான்டாவே. வேலைக்கு போனாங்க மக்களே, நமக்கு ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பின்னாடி நம்மளை துரத்திட்டே இருப்பாங்க. ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி வச்சுக்கலான்னு வைங்களேன். சொந்த தொழில் பண்ணும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு சோறு வேணும்னா நம்ம தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ சேட். இங்கே ஆயில் மக்களே பார்த்தீங்களா? ஆயில் காலையில் எப்படி இருந்துச்சு? கல்லாட்டை வெளியே வெயிலில் வச்சு உருக்கி வச்சாச்சு. நீங்கள் மெஷரிங் எல்லாம் போட்டுங்க. எல்லாத்தையும் எடுத்து வெயிட் பண்ணி மிக்சிங் பண்ணி மோல்டு ஊற்ற வேண்டியது. இன்றைக்கி கோகனட் ஆயில் சோப் செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க மக்களே. இந்த மூக்கு வேறு பார்த்தீங்களா? எல்லாம் வந்து குட்டி குப்பியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 10 குப்பி இருக்குமா? 11 குப்பி இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு குப்பையிலையும் வந்து ஒவ்வொரு சென்ட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் ரோஸ் சம்மங்கி ஒரு எசென்ஷியல் ஆயிலு, வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயிலு, பிரம்ம கமலம்னு ஒன்றுங்க அது. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னா வந்து நம்ம சோப்புக்கு வந்து எப்படி செட் ஆகுது, எப்படி செட் ஆகுது இல்லை செட் ஆகும், எவ்வளோ போடணும் மக்களே. அப்புறம் இன்னொன்றுங்க, எப்பா இங்கே பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா? உள்ளே வந்து உறைஞ்சிருக்குது. பியூர் சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயிலுங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் திஸ்ங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய். பியூர் பிளாக் செசமியில் ஆட்டின நல்லெண்ணெய். இதுவும் வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பிளாக் செசமி ஆயிலுங்க. இது வந்து பாடி மசாஜுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எகைன் இதுவும் வந்துட்டு நீங்கள் ப்ரிசைஸாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு. மக்களே பார்த்தீங்களா? கை இப்படி எடுத்து இது இப்படி வச்சு எப்படி அழகாக வருது பார்த்தீங்களா? யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வச்சு கேப் போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு வந்து இந்த 2 ஆயில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
இது வந்து பிளாக் செசமி ஆயில் ஃபார் மசாஜ், பாடி மசாஜ், ஹேர் மசாஜ், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதுவும் வந்துட்டு மசாஜுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் திஸ் ஒன் வந்து பேபிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தலையில் பக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த இதுகளுக்கெல்லாம் வந்து டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் வைங்கன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் தேங்காய் எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என் பையனுக்கு இதுதான் வச்சுட்டு இருந்தேன். என்ன பாட்டில் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குங்க, நான் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாட்டிலில் நான் என் பையனுக்கு வைக்கும்போது இது இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கீழே மேலே சிந்து இல்லைங்களா, பையனையும் மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி தேய்ச்சி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கீழே மேலே சிந்திட்டு இருக்கும். இது இருந்தால் நமக்கு கீழே சாஞ்சிரும், பாட்டில் சாஞ்சிரும்ன்ற இந்த ஃபியர்லாம் இருக்காது. ஏன்னா பம்ப் ஆக்ஷன் வச்சு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா குழந்தைகளுக்கானது பெரியவங்களும் வைக்கலாம், எல்லாருமே வைக்கலாம். ஸோ இது வேணும்னாலும் சொல்லுங்கள். ரெண்டுமே வந்து அவைலபிள் ஆன் லகரம் வெல்னஸ். DM me ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ஓகே மக்களே, சோப் செய்யும். மக்களே, and with that I think this is going to be the final video for this year in 2025. Hopefully next year வந்து 2026ல நம்ம லகரம் வெல்னஸை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருக்குமே வந்து நம்ம கம்பெனி பேர் தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸும் கொடுக்கணும், கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் ஐ எண்ட் 2025. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.